நேத்திக்கு ஒரு வியர்டான ஒரு நாள். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல தோத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவர்ல ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனா ஸ்டேடியம் ஃபுல்லா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் வந்து பயங்கரமா சியர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உலகத்துல எந்த மூலையில இருந்து இந்தியாவை பத்தி தெரியாதவங்க ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு வந்து இந்த மேட்சை பார்க்க விட்டாலும், என்னடா அந்த டீம் தோத்துட்டு இருக்குது, ஆனா இங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ராஞ்சி, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் எங்கெங்க சென்னை ஃபேன்ஸ் இருந்தாங்களோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை ஃபேன்ஸே இல்லைன்னா கூட பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன லாஜிக்? ஒரு டீம் தோத்துட்டு இருக்கு, ஆனால் அதே டீமோட ஃபேன்ஸ் சியர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன், தோனி வந்து 16 பால்ல 37 ரன் அடிச்சதை வந்து மொத்தமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா மோகம் இது? எல்லாருமே கலாய்க்க கூட செஞ்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு வேற வேலை இல்லை, தோனி ஒருத்தர் அடிச்சா போதுமாடா, டீம் ஜெயிக்க வேணாமாடா அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது போக இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனிக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான லவ் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு பயங்கரமான ஹேட் இருக்குது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியன் டீம் பிளேயர்ஸே வந்து தோனியை தப்பா பேசியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஷேவாகுக்கும் தோனிக்கும் பஞ்சாயத்து இருந்திருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? யுவராஜ் சிங்கோட அப்பா, அதாவது தோனி படத்தில் வந்து காமிக்கக்கூடிய ஒரே கிரிக்கெட்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவியோட கேரக்டர் தான். யுவராஜ் சிங்கோட அப்பா வந்து தோனி வந்து என் பையனோட ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் சொல்லியிருக்காரு, நான் சாகிற வரைக்கும் அந்த கோவத்தை என் மனசுக்குள்ளே வச்சிருப்பேன்னு யுவராஜ் சிங்கோட அப்பா ஒரு சைட் பேசியிருக்காரு. ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக் அப்படிங்கிற இந்த 3 கிரிக்கெட்டர்ஸுமே வந்து இந்தியன் டீமை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே வந்து தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்குது. மகேந்தர் சிங் தோனி படத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு டயலாக் இருக்கும், அந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சீனியர் பிளேயர்ஸ், அவங்க என் டீமில் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக். அந்த 3 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ என்ன நடந்துச்சு? இது போக ஒரு சைடு எப்போவுமே கம்பீர் வந்து இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பவுன்சர் இருக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு தோனியோட மேலே. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் சீனியர் பிளேயர்ஸுக்கும் தோனியோட லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு? இன்னைக்கு ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் இவ்வளோ தோனியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு கோரிலேஷன் தான். அவரை பார்த்து வளர்ந்தப்போ என்ன நடந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், படத்தில் கூட காமிக்காத விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஏன் தோனியை இத்தனை பேர் இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து ஒரு ஆப்சல்யூட்லி அவுட் ஆஃப் சிலபஸ் சாப்டர் இன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிற கங்குலியாக இருக்கட்டும், ஷேவாகாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், டிராவிடாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்தியாவோட அர்பன் சிட்டிஸ்லேருந்து வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஜார்க்கண்டில் ராஞ்சிங்கிற ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். தோனி வந்து கேப்டன் ஆனப்போ, தோனி வந்து டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணப்போ இருந்த ராகுல் டிராவிடாக இருக்கட்டும், கங்குலியாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், இவங்களோட ரிட்டையர்மெண்ட்ஸ்க்கு காரணமே தோனி தான் சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்போம். தோனி வந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே வராரு, பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஒரு 6th or 7th படிச்சுட்டு இருக்கப்போ தான் தோனி வந்து முதல்ல விளையாடுறதை நான் பார்த்தேன். 183 நம்ம அடித்தார் பாகிஸ்தானில் போய். எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். இந்தியா ஃபுல்லாக யாரா இந்த பையன் திடீர்னு லாங்காக ஹேர் வச்சுட்டு திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரில, மொரட்டடி அடிச்சுட்டு இருக்கான், எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறான்னு சென்னை 28 சொல்கிற மாதிரி இந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளே வந்திருக்கும். பெர்வேஸ் மொஷாரஃப் வந்து பார்த்து தோனியை பார்த்துக்கிட்டு ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, மாற்றாதுன்னு வரைக்கும் சொல்லிட்டு போனார் பாகிஸ்தானோட பிரசிடென்ட். இப்படி ஒரு இன்ட்ரோ வந்து எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட்டருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பட் ஆஃப்டர் ஆல் திஸ் பீங் செட் அண்ட் டன், லேட்டர் பீரியடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு காலகட்டம் இருக்குது. கேப்டன்சி டிராவிடுக்கு போகுது. டிராவிடுக்கு அடுத்து யாருங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் T20ங்கிற ஒரு வேர்ல்டு கப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. யாரையாவது ஒருத்தங்க யங் இந்தியன் டீம் அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக அனுப்பணும்னு சொல்லிட்டு BCCI முடிவு பண்ணுறாங்க. அந்த டீம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த டீமுக்கு என்ன நினச்சாங்கன்னா, சரி இந்த டீம் எப்படி தான் விளையாடுதுன்னு பார்ப்போம், பிளே ஆஃப் வரைக்கும் போகிறாங்களான்னு பார்ப்போம்னு நினச்ச டீம் வந்து பிளே ஆஃப் போய், செமிஃபைனல் போய், ஃபைனல் போய், கப் அடிச்சு ஜெயிச்சிடுறாங்க. அப்படி ரிட்டர்ன் வர இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1983 அப்புறம் நம்ம அப்போ தான் வேர்ல்டு கப்பே அடிக்கிறோம். எந்த ஃபார்மேட்லேயுமே நம்ம அடித்ததே கிடையாது. திடீர்னு தோனிக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் வருது. தோனியை வந்து எல்லா ஃபீல்டுலையுமே, அதாவது T20 மட்டும் இல்லை, டெஸ்ட்டில், ODIயில் எல்லாத்துலேயுமே கேப்டன் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை வெல்கம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சீனியர் பிளேயர்ஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. திடீர்னு ஒரு சின்ன பாலிசி வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவை டூர் பண்ணப்போ ஒரு பாலிசி உருவாக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், ஷேவாக். இந்த 3 பிளேயர்ஸுமே வந்து ஃபீல்டில் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அவங்க ஸ்லோவாக இருக்கிறதுனால
ஒரு சீனியர் பிளேயருமே வந்து ஒரு மேட்ச்சில் நம்மளுக்கு 20 ரன் எக்ஸ்ட்ரா நம்ம கிட்டேருந்து போக விடுறாங்க. ஸோ அவங்க ஸ்லாப்பியாக ஃபீல்டு பண்ணுறதுனால 20 ரன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் ஆகுது. இந்த ஒரு காரணத்தினால அந்த சீனியர் பிளேயர்ஸை வந்து நம்ம டீம்லேருந்து எடுக்கணும். ஆனால் எடுத்தால் நிறைய பிரச்சனை வரும். அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதன் மூலியமாக ஒரு மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு சீனியர் பிளேயர் விளையாடுவாங்க, மீதி 2 யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இந்தியன் டீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதா, தோனி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதா ஒரு நியூஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பாலிசி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்கிறப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து முழுக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த கான்வர்சேஷன் நாளாக என்ன ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் வந்து ஸ்லாப்பியாக ஃபீல்டு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக ஃபீல்டு பண்ண தெரியல, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லைங்கிற காரணத்தினால தான் யங்ஸ்டர்ஸை வந்து தோனி உள்ளுக்குள்ளே கொண்டு வராருங்கிற கான்வர்சேஷனாக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த கான்வர்சேஷனை பற்றி ஷேவாக் கிட்டையும் சச்சின் கிட்டையும் டிராவிட் கிட்டையும் கேட்காத ரிப்போர்ட்டரே கிடையாது. ஷேவாக் அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே நிறைய பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தோனி வந்து கேப்டன், அவர் என்னன்னாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசலாம், யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னதாக இருக்கட்டும். இன்னொரு இடத்துல தோனி வந்து அப்படி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், சொல்லலையே அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும். ஆப்வியஸாக ஷேவாகுக்கும் தோனிக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது வந்து மீடியாலலாம் பயங்கரமாக கிளிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. தோனியும் ஷேவாகும் வந்து மோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேவாக் வந்து எப்பவுமே வைஸ் கேப்டனாகவே இருந்திருக்காரு. அட் ஒன் பாயிண்ட் ஷேவாக் வாயை திறந்தே சொல்லிட்டாரு, நான் இனிமே விளையாண்டேன்னா கேப்டனாக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன காலகட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து டீமை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணக்கூடிய கங்குலி, ராகுல் டிராவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து 2011 வேர்ல்டு கப்புக்கே ரெடி ஆகிறோம். அதுக்கு வந்து 2009 வந்து தோனி வந்து இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னதாகவும், அவங்களும் வந்து அதுலேருந்து வேறு வழி இல்லாமல் கேப்டன் சொல்கிறதுனால டீமை விட்டு வெளியே போனதாகவும், அதுக்கப்புறம் வந்து 2011 வேர்ல்டு கப்பில் தோனி வந்து கப் அடிச்சதுனால இன்னும் வெலிடிட்டி அதிகமாகுது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாருன்னு. பை திஸ் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் தோனிக்கும் வேற வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஷ் எப்போவுமே வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. யார் எப்போவுமே வந்து ஐகான்ஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு கிளாஷ் மோஸ்ட்டாக வந்துருச்சுன்னா அது பெரிய அன்சால்வபிள் பிரச்சனை தான். இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஃபைனலி ஷேவாக் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோனிக்கு கீழே விளையாட மாட்டேங்கிறத இன்டெரக்டாக எப்படி சொல்கிறாருனா, நான் இனிமேல் விளையாண்டா நான் தான் கேப்டனாக இருப்பேன், கேப்டனாக இருக்கிறது ஆல்ரெடி தோனி. இதெல்லாமே பப்ளிக்காக நடந்துட்டு இருந்துச்சு. பிசிசிஐ வந்து இது எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு பிளேயர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அது இதுன்னு நிறைய சொல்லி பார்த்தாங்க. இருந்தாலும் மீடியாவில் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கிறப்போ, இதை நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மின்னல் மாதிரிலாம் போட்டு நியூஸ்லலாம் போட்டுட்டு இருப்பாங்க கரெக்டாக 2 பேருக்கு நடுவில். அது தோனிக்கும் ஷேவாகுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஃபைனலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோனி இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தோனி வந்து ஒரு டைமும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த டீமையும் வந்து கூப்பிட்டு வருவார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு. சம்மந்தமே இல்லாமல் யாருமே மொத்த டீமையும் கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஆனால் தோனி கூப்பிட்டு வருவார். ஸோ இன்டெரக்ட்லி வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. தோனியும் ஷேவாகும் டேரெக்டாக இதை அட்ரஸ் பண்ணலைனாலும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தோனிக்கும் ஷேவாகுக்கும் செட்டே ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஷேவாகோட ஃபேன்ஸ் நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணுச்சு. கங்குலியோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து தோனி தான் வந்து பெட்டர் கேப்டன், தோனி வந்து அதிகமான வின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் பர்சன்டேஜ் வரீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறது பேசுகிறதா இருக்கட்டும். சச்சினோட ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து சச்சின் டெண்டுல்கரை விட தோனி வந்து ஒரு நேம் எடுத்துட்டு இருக்காங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் கான்ட்ரவர்சிஸ் வந்து தோனியோட கேப்டன்சியை சரௌண்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இன்க்ளூடிங் ராகுல் டிராவிட் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஷேவாகோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும். அதெல்லாம் போக இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த யுவராஜ் சிங் வந்து மறுபடியும் டீமுக்குள்ளே வராமல் இருந்ததுக்கு காரணம் தோனி தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். எப்போவுமே ஆனால் தோனியோட அப்ரோச் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டு கப் வருதுன்னா அந்த வேர்ல்டு கப்புக்கு அந்த மொதல் வருஷத்துலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பாங்க. இதை ஷேவாகே ஓப்பனாக ஒரு இடத்துல சொன்னாங்க. ஏன் இந்த ரொட்டேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே கேட்டோம் டீம் மீட்டிங்கில். தோனி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த 4 வருஷம் கழிச்சு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கே விளையாடுவாங்க, அவங்களுக்கு இப்போமே ப்ராக்டிஸ் வேணும்னு. 4 வருஷம் கழிச்சு வரக்கூடிய வேர்ல்டு கப்புக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற சீனியர் பிளேயர்ஸை வந்து வெளியே போக வைக்கணும்னு நினைக்கிறது ஆல்மோஸ்ட் நான் கேட்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோனி என்ன கேப்டன் அவர் என்னன்னாலும் பேசலாம்னு சொன்ன ஒரு டயலாக் இருந்துச்சு. ஸோ இவ்வளவு கான்ட்ரவர்சிக்கு நடுவில் தேர் வாஸ் ஈவன் அ டைம் when தோனி வந்து யார் பிளேயர்ஸ் கிட்டே பேச மாட்டாராம். இது வந்து நான் அவுட் சைட் ரூமராக கேள்விப்பட்டது, இதை நான் உங்ககிட்ட நான் சும்மா சொல்கிறேன். ஸோ தோனி வந்து யார்கிட்டயுமே பேசாமல் ஒரு மாதிரி டீமில் வந்து ஒரு மாதிரி டிசோலேட்டடாக இருந்த ஒரு காலகட்டமும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் மீதி நான் அவ்வளோ நேரம் ஷேவாக் பற்றி பேசினதெல்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறதா நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2009 2012 வரைக்கும் தோனிக்கும் ஷேவாகுக்கும் இருக்கிற பிரச்சனை ஆல் டைம் ஹைலைட் இருந்துச்சு. அதில் நடுவில் வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே எல்லாமே செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஷேவாக் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பினஸில் ஓகே ஜெயிச்சாச்சு, என்ன நீ இவ்வளோ நேரம் பண்ணது வேர்ல்டு கப் அடிக்கணும்னு 1983 அப்புறம் 2011 வேர்ல்டு கப் அடிச்சோன்னா ஓகே எல்லாமே செட்டில் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஷேவாக் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஷேவாக் ரிட்டையர் ஆகிறப்போ அவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னார், யார் யாருக்கு கீழே வந்து அவர் விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் ரீட் இட். ஸோ ஷேவாகோட ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஃபேர்வெல் ஸ்பீச். ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃபர்ஸ்ட் கேப்டன் அஜய் ஜடேஜா and other captains Sourav Ganguly, Rahul Dravid, Anil Kumble and I want to thank Sachin Tendulkar. பேசிக்காக யார் யாருக்கு கீழே வந்து ஷேவாக் வந்து விளையாண்டுருக்காரோ எல்லார் பேரையும் சொன்னார்.
பட் அந்த ஒரு பேர் தோனி பேரை மட்டும் சொல்லவே இல்லை. ஏன் தோனி பேரை சொல்லலை அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் கதை இருக்குது. இது இருக்கிற வெப்சைட்லேருந்தே வாசிக்கிறேன். லேட்டர் இட் பிகேம் known that he had requested for a farewell match, but the BCCI had declined him the honor with Dhoni in support of it. ஷேவாக் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேர்வெல் மேட்ச் சச்சினுக்கு இருந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டதாகவும், தோனி வந்து அதை வந்து டிக்ளைன் பண்ணதாகவும் பிசிசிஐயோட கொல்யூட் பண்ணிங்கிறது வந்து அவங்க மேலே வைக்கப்படுற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதனால கூட ஷேவாக் வந்து கடைசியில் பாய் சொல்லலைன்னு. ஆனால் தோனி வந்து கொடுத்த இம்பாக்டை யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த பிளேயரும் பெருசாக ரிட்டையர்மெண்ட் மேட்ச்னு யோசிக்க முடியாது. ஏன்னா தோனியே ரிட்டையர்மெண்ட் மேட்ச் எடுத்துக்கல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். தோனி வந்து சீனியர் பிளேயர்னு சொல்லி நிறைய பேரை வந்து அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காருன்னெலாம் பேசுகிறோம். அப்போது அதுக்கு கப்பெல்லாம் அடிச்சிருக்கோம் எல்லாம் சரி. ஆனால் தோனியா இன்னைக்கு சீனியர் பிளேயரில் அவர் ஏன் வந்து இன்னும் விளையாண்டுட்டு இருக்காரு? போயிட்டு முதல்ல இந்தியாவுக்கு விளையாடல, சென்னைக்கு மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறப்போ தோனி வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சுட்டு என்ன கேட்பாருன்னா, என்னை விட உங்கள் குடும்பத்தில் யாராவது வேகமாக ஓடுறவங்க இருக்காங்களா? இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், நான் ஃபிட்டாக இருக்கேன்னா, நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க. நான் வேகமாக ஓடுறேன்னா, நான் நல்லா ஓடுறேன். இன்னும் நான் கொஞ்சம் 6-4 அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே அடிப்பீங்க. அப்புறம் என்ன, உனக்கே பதில் இருக்குது, நான் ஏன் ரிட்டையர் ஆகணும்? ஸோ பேசிக்காக தோனிக்கு வந்து ஏஜ் ஒரு பிரச்சனையாக இருந்தது கிடையாது, ஃபிட்னஸ் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குது. எப்பப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக ஃபீல்டு பண்ணுவாங்க, ஏஜாக ஒருத்தங்களால் ஃபீல்டு பண்ண முடியாதுன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரோ, அப்போ அந்த ரன்ஸ் லீக் ஆகிறப்போ அவங்கள டீமை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அண்ட் கேப்டன்சி வந்து அது ரொம்ப டஃப்பான ரோல் தான். ஆனால் அந்த ரோலை வந்து தோனி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட இமோஷனல் சுச்சுவேஷன் எல்லாம் யோசிக்காமல் டீமுக்கு எது நல்லதுன்னு பற்றி மட்டும் யோசித்து பண்ண ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மொத்தமாக வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யுவராஜ் சிங்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, சச்சினுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஷேவாகுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, அனில் கும்ப்ளேக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, ராகுல் டிராவிடுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் போக இப்போ வந்து இத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து தோனி வந்து இப்போ ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டன்னு சொல்கிறப்போ, கோட்னு சொல்கிறப்போ அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற நிறைய பேர் அஃபண்டாக தான் செய்வாங்க, நிறைய பேர் கத்த தான் செய்வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தோனிக்கு சப்போர்ட் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தோனி ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய 150 கோடி பேர் கொண்ட பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் அத்தனை பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த கதையை நான் ஏன் இவ்வளோ மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எத்தனையோ தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன் இப்போ கூட இருக்கலாம். டஃப் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், பிடிச்சவங்க கிட்டே எடுக்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு தெரியும், ஐயோ இது எடுக்கலாமா வேணாமான்னு முழிச்சுக்கிட்டே இருப்போம். பட் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் வி டேக் தோஸ் டஃப் டெசிஷன்ஸ், வி வில் நெவர் ப்ராக்ரஸ் இன் லைஃப்ங்கிறதுக்கு தோனி அவரோட கேப்டன்சி இது வரைக்கும் எந்த இந்தியன் கேப்டனும் அடிக்க முடியாத அளவுக்கு அவர் அடித்த கப்பு எல்லாமே லிவிங் ப்ரூஃப். ஸோ உங்கள் லைஃப்பில் இஃப் தேர் இஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு கட் அவே பட் யூ ஆர் நாட், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பீங் இமோஷனல் அபவுட் இட், கட் பண்ணி விடுங்க லைஃப்பில். அப்போனா தான் நம்ம முன்னேறி போவோம். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ். அண்ட் இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். தோனி கிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு ரொம்ப என்னதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.